வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரமணி பாட்டி சீனு கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்கங்க. இந்த பாரடா சீனு, அந்த கதிருக்கும் தனாவுக்கும் உனக்கு கல்யாணம் நடக்க அதே மேடையில் வச்சு தானே கல்யாணம் நடந்தது. அவங்களுக்கு பிள்ளை பிறக்க போது, அவள் குழந்தை உண்டாயிருக்கா தனா, நல்ல விஷயம் சொல்லியாச்சு. நீ எப்படா சொல்ல போகிற, உங்களுக்கு ஏன் இன்னும் எதுவும் நடக்கலை அப்படின்னு கேட்க நேரம், அதுக்கெல்லாம் ஒரு காலகட்டம் வேணும் பாட்டி. எனக்கு நீங்களாக பார்த்து ஒரு முதலிரவு செட் பண்ணாதானே எனக்கு புள்ள பிறக்க வழி நடக்கும். சாந்தி முகூர்த்தமே நடக்கல பாட்டி அப்படின்னு சொன்ன நேரம், தனாவுக்கெல்லாம் யாராவது செட் பண்ணியா கொடுத்தாங்க. நான் பாத்தியா அவளுக்கு குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்னு நம்ம சீனுவை அப்படியே தெரிக்க விடாத மாதிரி ரமணி பாட்டி கேட்குறாங்க. உடனே சரி, உனக்கும் மாயாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாயா சீனு சாந்தி முகூர்த்தம் நடக்குது. நம்ம பத்மாவை கலாட்டா பண்ணி இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சீனுவை கீழே தள்ளிட்டு அந்த கட்டிலில் நம்ம பத்மா போய் படுத்துக்கிட்டாங்க. நம்ம மாயாவுக்கும் சீனுக்கும் எதுவுமே நடக்கக்கூடாது. நான் இருக்கிறது வரை அவள் எனக்கு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு அவள் கையால் பிறக்கக்கூடாது, அவள் வயிற்றுலேருந்து பிறக்கக்கூடாது அப்படின்னு பத்மா கொந்தளிக்கிறாங்கங்க. இந்த சைடு பார்த்தா எனக்கு டான்ஸ் ஸ்கூலுக்கு இடம் பார்க்கணும், வா அது போகலாம் அப்படின்னு நம்ம சீனுக்கிட்ட சொல்கிறாங்க. நானே உனக்கு ஒரு நல்ல இடத்துல டான்ஸ் ஸ்கூலுக்கு இடம் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சீனுவும் மாயாவும் சந்தோஷமாக இருக்காங்க. அதையும் தவிடுபடியாக்க நம்ம பத்மாவும் பார்வதியும் திட்டம் போடுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. ரமணி பாட்டி நம்ம சீனுவை தடுத்து நிப்பாட்டி கேட்டிருக்காங்க, ஏண்டா சீனு, உனக்கும் தனாவுக்கும் ஒரே மேடையில் தானே கல்யாணம் நடந்து அவள் குழந்தை உண்டாயிருக்கா, அவளுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறந்து ஒரு வாரிசை உண்டு பண்ணுறா, உனக்கும் மாயாவுக்கும் ஏண்டா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. கவலைப்படாதுங்க பாட்டி, காலகாலத்தில் சாந்தி முகூர்த்தம் எல்லாம் பெரியவங்க பண்ணு ஏற்பாடு பண்ணால் தானே நடக்கும். எனக்கு அப்படி யார் என்ன பண்ணுனா பாட்டி, அதான் ஒன்றுமே நடக்காமல் இருக்குது. தனாவுக்கும் யாராவது ஏற்பாடு பண்ணியே கொடுத்தாங்க, அவளுக்கு மட்டும் பிறக்க போகுதில்ல, உனக்கு என்னடா அப்படின்னு நம்ம சீனுகிட்ட கேட்க நேரம், சரி உனக்கு சாந்தி ஏற்பாடு தானே நான் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரகுராமுக்கிட்டே சொல்லிடுறாங்க. நம்ம மாயாவுக்கும் சீனுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். ஏதோ ஒரு குழப்பத்தினால அவங்களுக்குள்ள நடக்காமலே போயிட்டு, ஆனால் அது நடந்தாகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி இன்னைக்கு வைக்கலாம், நல்ல நாளாக இருந்தா அப்படின்னு பார்த்துக்கிட்டு சரி இன்றைக்கே வச்சுருவோம் அப்படின்னு சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாமே செட் பண்ணி கட்டில் அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பத்மாவுக்கு இருக்க முடியலை. தன்னோட பையனை அந்த மாயகாரி மயக்கிடக்கூடாது, மாயா கொண்டு போயிடக்கூடாது, அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, டேய் நீ இப்படியெல்லாம் சேர்ந்து படுக்கக்கூடாது, இது நாள் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு பொருளியை கிளப்புறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாயாச்சினுக்கு இடையில படுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த பத்மா எப்படி நானும் நடக்குன்னு பார்க்கேன், உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் உங்களை துரத்தி அடிக்கிறதுக்கு தானே நானே இருக்கேன். இந்த என் சீனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை உனக்கு வாரிசாக இருக்கக்கூடாது. இந்த மாயாவை கண்டாலே எனக்கு ஆத்திரமாக வருது. என்ன கை நீட்டி அடித்தவ தானே, அவளுக்கு கையால் அவளுக்கு வயிற்றில் எங்கள் சீனுவோட பிள்ளை சுமக்கவே கூடாது, அதுக்கு வழி வகுக்கக்கூடாது அப்படின்னு பத்மா கோவத்தில் கொந்தளிச்சு இந்த கட்டிலில் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே நான் தான் படுக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல தள்ளி விட்டுட்டு நம்ம பத்மா படுக்கிறாங்க. நம்ம மாயாவும் சீனுவும் பார்த்துக்கிறாங்க. அம்மாவுக்கு கோவம் எவ்வளோ தூரம் இருந்தால் இப்படி பண்ணுவாங்க. உனக்கு டான்ஸ் ஸ்கூலுக்கு அந்த இடத்தையும் தட்டி பறித்தது வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொன்ன நேரம் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. நம்ம மாயா என்ன சொல்ல, அத்தையா தட்டி பறித்தாங்க. ஆமாம் எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அம்மா தான் அவங்க இந்த அட்வான்ஸை இந்த கிடோனுக்கு நீ புக் பண்ணி அவங்க நம்மளுக்கு தர விடாமல் ஆக்குனது அவங்க தான். எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் மாயா, அம்மாவோட கோபம் ஒன்றுமே மாறலை, அவங்க நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அத்தை தானடா, உங்கள் அம்மா தானே எனக்கு அத்தை, சரி விடு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போ மாயா, இப்படியே அம்மாவை நம்ம விட்டு இருந்தால் சரிப்படாது. நானே உனக்கு ஒரு நல்ல இடத்துல இடம் ஏற்பாடு பண்ணி பார்க்குறேன். பார்த்து கண்டிப்பாக உனக்கு ஸ்கூலை நானே அரேஞ்ச் பண்ணி தாரேன், நீ
கண்டிப்பாக வந்து டான்ஸ் கிளாஸ் வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயாவும் சீனுவும் வந்து ஒன்று சேர்ந்து வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. முதலிரவை தடுத்து நிப்பாட்டினது மாதிரி உங்கள் டான்ஸ் கிளாஸையும் நான் தடுத்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயாவும் சீனுவோட பிளானை தகர்த்தெறிய நம்ம பத்மா வந்து கங்கணம் கட்டுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கதிர் வந்து துபாயிலேருந்து வர நேரம் அவங்கக்கிட்ட மெடிசின்னு அவங்க ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது போதை பொருள் ட்ரங்க்ஸு. அதை வந்து அவங்க இன்னொருத்தங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம அந்த விஷயம் வந்து லீக் ஆகி அதிகாரியை வந்து நம்ம கதிரை வந்து மடக்கி பிடிக்கிறாங்க. கதிர் வந்து வெளிநாட்டிலேருந்து போதை மருள் கொண்டு வந்து இருக்கானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நியூஸ் அப்படியே பரவுது. என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் உழைக்க தான் போனார், ஆனால் இப்படிப்பட்ட வேலையே செய்ய மாட்டார், அவருக்கு மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தனா வந்து நினைக்கிறாங்க. நான் நினச்சேன் இப்படி தான் இவன் ஷார்ட்டாக வந்து வேலையில் செய்கிறதுக்கு இப்படி எதையாவது பண்ணுவான், என் பொண்ணோட வாழ்க்கையை நாசாக்குவான் அப்படின்னு வந்து நினச்சேன். அதே மாதிரி நடந்துட்டு அப்படின்னு வந்து இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரகுராமுக்கு கோபத்தின் உச்சலுக்கு மேலே கதிருக்கு மேலே கோபமும் வெறுப்பும் வருது. இதுதான் என் பொண்ணை இவன் பார்த்துக்க லட்சணமா, நானும் இவன் திருந்திட்டான், வெளிநாட்டில் போய் 4 காசு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நினச்சா அவன் இந்த வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெறுப்போடு வெறுப்பா நம்ம ரகுராம் வந்து இருக்காங்க. இந்த சைடு எப்படியாவது என் கணவரை காப்பாற்றணும், என் கணவர் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து அதிகாரிகள்கிட்டருந்து தன் கணவர் கதிரை வந்து மீட்கணும் அப்படின்னு வந்து தனா வந்து போராடுறாங்க. நம்ம புவனேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரியுது. அதடா சபாஸ், இந்த கதிருக்கு நெத்தி அடி, தனா என்ன கை நீட்டி அடைச்சல, அவள் வயிற்றில் குழந்தை இருக்கா, அந்த குழந்தை பிறக்க நேரம் வர இவன் இந்த கதிர் வெளியே வரக்கூடாது, அவ்வளோ வந்து கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், அவன் உள்ளுக்கே கிடந்து சாகணும். இந்த தனா தனக்கு வயிற்றில் இருக்க பிள்ளைக்கு அப்பை முகத்தையே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து துடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து நம்ம புவனேஸ்வரியும் வந்து ஸ்கெட்சு போடுறாங்க. நம்ம ரகுராம் கிட்ட வந்து அப்பா நீங்கள் தான் வந்து என் கணவரை வெளியே எடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்ன நேரம், உன் கணவர் செய்த தப்புக்கு தண்டனை உண்டு, அதை நான் வெளியே எடுக்க முடியாது, புரிஞ்சிக்க தானே, அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்காதுங்க, நம்ம தனா வயிற்றில் கதிரோட புள்ள இருக்குது, அந்த பிள்ளைக்கு முகத்துக்காகவாது நம்ம வந்து நம்ம கதிரை வெளியே எடுத்து தான் தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜானகமாக சொல்கிறாங்க. நீங்கள் தூக்கி வளர்த்த பையங்க கதிர், அவன் எந்த தப்பும் செய்ய வாய்ப்பில்லை, ஏன் இது உங்களுக்கு புரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நாங்கள் எல்லாம் வச்சுருக்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையை கூட உங்களுக்கு ஏங்க வர மாட்டேங்குது, உங்களுக்கு ஏன் புரியலை கதிரை பற்றி, அவன் இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஜானகியம்மா வந்து கதிரை வந்து வெளியே எடுக்க நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, நம்ம வரட்டு பிடிவாதத்தால் நம்ம பொண்ணோட வாழ்க்கை வந்து பாழாகி போகக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடிக்கிறாங்க. இந்த தப்பை வந்து கண்டிப்பாக கதிர் செய்யலை, யாரோ வந்து சிக்க வைக்கிருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து கதிர்கிட்ட தான் முழுசாக கேட்டு அதுக்குள்ள தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து மாயாவும் சீனுவும் கதிரை வெளியே எடுக்கணும்னா அவன்கிட்ட போய் என்ன நடந்துச்சு, அவன் என்ன கொண்டு வந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தோலை உரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போகிறாங்க. அப்போ தான் அவர் ஃப்ரெண்டு வந்து கொடுத்தது மெடிசின் தான் நினச்சி கொண்டு வந்தேன், ஆனால் இப்படி வில்லங்க இருக்குன்னு தெரியாது அப்படின்னு வந்து நம்ம கதிர் சொல்லாங்க. அதை கேட்டு அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்டை வந்து தோல் உரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுவோம் அப்படின்னு வந்து மாயாவும் சீனுவும் வந்து கொந்தளிக்கிறாங்கங்க.